ஜனநாயகம் படம் இணையதளத்தில் வெளியானது குறித்து சைபர் கிரைம் போலீசார் தரப்பிலிருந்து தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது ஜனநாயகன் லீக் விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் இயக்கத்தில் உருவான படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கின்றனர். சுமார் 500 கோடி ரூபாய் பொருட்செலவுக்கு அழைக்கப்பட்ட இந்த திரைப்படம் பொங்கல் என்று திரைக்கு வர இருந்த நிலையில் சென்சார் போர்டு உரிய தணிக்கை சான்றிதழ் வழங்க தாமதமானதால் தற்போது வரை இந்த படம் வெளியாக சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இங்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஜனநாயகன் திரைப்படத்தில் 5 நிமிட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நேற்று முழு படமும் தரமான வீடியோ குவாலிட்டியுடன் பல்வேறு இணையதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் பிரிவுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், குஷ்பு உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் தங்களது கண்டனங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை பல்லாயிரக்கணக்கான பதிவிறக்கம் செய்து பார்த்ததாகவும் தகவல் வெளியாகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான படக்குழுவினர் ஜனநாயகன் திரைப்படத்தை இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட நபர்கள் கண்டறிந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையில் புகார் அளித்திருந்தனர். அது மட்டுமின்றி இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை பொதுமக்கள் யாரும் பதிவிறக்கம் செய்வதோ பகிர்வதோ சட்டப்படி குற்றம் என்று அவ்வாறு பதிவிறக்கம் செய்வோர் சமூக வலைதளங்களில் பகிர்வோர் மீது உரிய குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கேவிஎன் பட தயாரிப்பு நிறுவனம் தனது அறிக்கையும் வெளியிட்டப்பட்டது. இந்த நிலையில் ஜனநாயக திரைப்படத்தை இணையத்தில் வெளியிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் மீது தமிழக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த படம் ஒரு சிலர் சென்சார் மூலமாக தணிக்கை குழுவில் யாராவது ஒருத்தர் வெளியிட்டிருக்கலாம் அல்லது படக்குழுவின் சார்பாகவும் வெளியிட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஜனநாயகம் படம் இணையதளத்தில் வெளியானது குறித்து சைபர் கிரைம் போலீசார் தரப்பிலிருந்து தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், வணக்கம். தற்பொழுது ஜனநாயகன் லீக் விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவானது செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நடிப்பில் இயக்கத்தில் உருவான படம் ஜனநாயகன். இந்த திரைப்படத்தில் பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் நடித்திருக்கின்றனர். சுமார் 500 கோடி ரூபாய் பொருட்செலவுக்கு அழைக்கப்பட்ட இந்த திரைப்படம் பொங்கல் என்று திரைக்கு வர இருந்த நிலையில் சென்சார் போர்டு உரிய தணிக்கை சான்றிதழ் வழங்க தாமதமானதால் தற்போது வரை இந்த படம் வெளியாக சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா தலைவர் நடிகர் விஜயின் கடைசி படம் ஜனநாயகன் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இங்கு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் ஜனநாயகன் திரைப்படத்தில் 5 நிமிட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து நேற்று முழு படமும் தரமான வீடியோ குவாலிட்டியுடன் பல்வேறு இணையதளங்களில் வெளியாகி ரசிகர்கள் மற்றும் பிரிவுகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து நடிகர் ரஜினிகாந்த், கமலஹாசன், குஷ்பு உள்ளிட்ட பல்வேறு நடிகர்கள் தங்களது கண்டனங்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை பல்லாயிரக்கணக்கான பதிவிறக்கம் செய்து பார்த்ததாகவும் தகவல் வெளியாகிறது. இதனால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான படக்குழுவினர் ஜனநாயகன் திரைப்படத்தை இணையத்தில் சட்டவிரோதமாக வெளியிட்ட நபர்கள் கண்டறிந்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக காவல்துறையில் புகார் அளித்திருந்தனர். அது மட்டுமின்றி இணையத்தில் வெளியான ஜனநாயகன் திரைப்படத்தை பொதுமக்கள் யாரும் பதிவிறக்கம் செய்வதோ பகிர்வதோ சட்டப்படி குற்றம் என்று அவ்வாறு பதிவிறக்கம் செய்வோர் சமூக வலைதளங்களில் பகிர்வோர் மீது உரிய குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கேவிஎன் பட தயாரிப்பு நிறுவனம் தனது அறிக்கையும் வெளியிட்டப்பட்டது. இந்த நிலையில் ஜனநாயக திரைப்படத்தை இணையத்தில் வெளியிட்ட அடையாளம் தெரியாத நபர்கள் மீது தமிழக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த படம் ஒரு சிலர் சென்சார் மூலமாக தணிக்கை குழுவில் யாராவது ஒருத்தர் வெளியிட்டிருக்கலாம் அல்லது படக்குழுவின் சார்பாகவும் வெளியிட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.